தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்து மையப்படுத்தும்படியாக தேவன் நம்ம எல்லாருக்கும் அருளிய நல்ல கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் நாம் இருந்தோம், சாத்தானுடைய சிறையிருப்புகளாக இருந்தோம், பாதாளத்தின் வாசல்ல இருந்தோம். ஆண்டவராகிய தேவன் நமது மேல் கொண்ட தயவினால் இரக்கத்தினாலும் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி இந்த நாள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய நல்ல கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இன்றும் உங்களை மத்தியில் வைக்கும்படியாக தேவன் அருள்கின்ற தேவனுடைய வாக்கியங்களை நாம் சுருக்கமாய் தியானிக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவோமாக. எடுத்த வேத வாக்கியங்களை தேவனுடைய பிள்ளைகள் வேகமாக வாசிக்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் ஒருவர் சொந்தமாய் மைக்கில் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அந்த வழியாக போய் கொண்டிருந்த போது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை உண்டாயிற்று என்றால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி பற்பல வகையிலே அவன் கேள்விப்படுகின்றான். அவர் பல அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கின்றார், நன்மையானவைகளை செய்கிறார் என்றும் கேள்விப்பட்டான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு உண்டாயிற்று. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று இந்த திருவாக்கு சொல்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவனை ஆராதிக்கிற மக்கள் பெரும்பகுதியாக பூமியில் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். அவரை ஒவ்வொரு வகையிலையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சாதாரண மனிதனை போல அவர் எண்ணி இருக்கின்றார்கள். அப்படினாலே தாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற போது அதை கொடுக்காவிட்டால், அல்லது தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வந்துவிட்டால் அவர் வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறவர்களும் அவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களுமாக இருக்கிறதை நாம் இன்று காணுகின்றோம். ஆனால் இந்த சகைவுக்கு என்ன உண்டாயிற்று என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். காரணம் என்ன என்றால் அவன் குள்ளதான மனிதனாக இருந்தபடினால அந்த ஜனத்து கூட்டத்துக்குள்ளே அவரை பார்க்க அவனால் இயல முடியவில்லை. அப்படினால எந்த வகையில் அவரை பார்க்கலாம் என்று அவன் ஒரு ஆலோசனை பண்ணி இப்படி செய்தான். தொடர்ந்து நான் வாசிப்போம். குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தரையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இங்கே பார்க்கின்ற காரியம் என்ன என்றால், இவன் மரத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்றான். அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது, ஒரு ஆலோசனை வந்தது. மரத்தில் ஏறி மரத்து கிளைக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருப்போம். அதாவது இயேசுவும் நம்மை பார்க்க கூடாது, அங்கே பின்பற்றி வருகிற மக்களும் நம்மை காணக்கூடாது என்று அவன் அங்கே ஒளிந்திருந்தான். ஒளிந்திருந்த அவனை இயேசு கண்டார். ஹல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் அவரை யார் என்று அறியவில்லை. அவர் ஏதோ, அதாவது அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடரிடத்தில் கேட்டார் பாருங்க, அதாவது நான் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறேனே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், ஜனங்கள் என்ன எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். சீடர்களிடத்தில் கேட்டபோது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக சொன்னார்கள். ஒருவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும், ஒரு நல்லவர் என்றும், எரேமியா என்றும் பற்பல வகையிலும் சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவருக்கு பதில் சொன்னார்கள். இவர்களிலும் பலர் அப்படித்தான் இருந்தார்கள். இயேசுவோடு கூட இருந்தோம், அவர் செய்த புதுமைகளை கண்டோம், அவருடைய ஜீவியத்தை அவர்கள் நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர் இன்னார் என்று அறியாமல் இருந்தார்கள். ஒரு நல்லவர் அல்லது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனிதன் என்றுதான் அறிந்தார்களே ஒழிய அவரை தேவன் என்று அவர்கள் அறியவில்லை. சரி, அப்படி இருக்கட்டும், நீங்கள் என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். தேவனுக்கு மகிமை. அதில் 11 பேரும் பேசாமல் முடித்துக் கொண்டிருந்தார்கள்.
பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஹல்லேலூயா. இந்த பேதுரு அவைகளை அறிந்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் அவன் தேவ தரிசனமுடையவனாக இருக்க வேண்டும், தேவனை தரிசித்தவனாக இருக்க வேண்டும், அவன் தேவனை பார்த்தவனாக இருக்க வேண்டும். அந்த அறிவு அவனுக்குள்ள இருந்தால்தான் இவர் யார், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரை எப்படி தொழுகை செய்ய வேண்டும், நம்முடைய ஜீவத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. இதை அறிந்த பக்தனாகிய தாவீது ராஜா எப்படி சொல்கிறார் பாருங்க. அதாவது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவா வாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு வேற ஒன்று செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகாபரிய தேவன் இந்த சகைவுக்கு என்ன உண்டாயிற்று, இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். மரத்துக்களை ஒழித்திருக்கிறார். இவர் மரத்திலே இயேசு பார்க்கவில்லை, கூட வந்த ஜனங்களும் அறிந்திருக்கவில்லை. கிட்ட வந்து மேலே ஒளிந்திருக்கிற சகைவை பார்த்து பேர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும், நீ என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா, என்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சகைவே என்று கேட்ட உடனே இவர் மனிதன் அல்ல என்று அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் மனிதன் அல்ல. அதாவது நாம் எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், நம்மை பற்றி இவருக்கு எப்படி தெரியும், இவர் மனிதன் அல்ல என்று புரிந்து கொண்டான். இப்பொழுது இவரை அழைத்து கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் என்ன எண்ணுகிறார்கள், பாவியான ஒரு மனிதனோடு இவர் போகிறார். இந்த நீதிமான் என்றுதான், கடவுள் என்று யாரும் அறியவில்லை. போகிறாரே, அவன் பெரிய பாவியாச்சு, 1000 வசூல் பண்ணுகிறவன், அதாவது வரி வசூல் பண்ணுகிற வேலை செய்கிறவர் தான் இந்த சகைவு என்று நாம் காணுகின்றோம். 50 ரூபாய் ஒரு வீட்டுக்கு வரி என்றால் 100 ரூபாய், அதாவது அநியாயமான வரி வசூல் பண்ணுகிறவன். ஆனால் ஜனங்கள் எல்லாம் அவனை சபிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சகைவுடைய வாழ்க்கை இருந்தது. அவன் ஒரு ஐஸ்வர்யவான், இப்படி சம்பாதித்து ஐஸ்வர்யவானவன் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட மனிதனை இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்று இவருடைய பெயரை சொன்ன உடனே அவன் அறிந்து கொண்டான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறான் பாருங்க, வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு, ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அவரை ஆண்டவர் என்று அறியக்கூடிய அறிவு அவனுக்கு வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் காண வேண்டும் என்று எதிர்பார்த்த சகைவு இப்பொழுது இவர் நீதிமான் மாத்திரமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, இவர் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அறிந்து கொண்டுதான் பாவ அறிக்கை செய்கிறது நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் அநியாயமான காரியம் எது செய்திருந்தாலும் சரி அவைகளை நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன், அவைகளை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவன் பாவ அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, அநியாயமா யாரிடத்தில் எதையால் நான் வாங்கியிருந்தால் திரும்ப கொடுத்து விடுகிறேன், நாளத்தினையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றெல்லாம் அவன் அங்கே புலம்புகிறான். இயேசு அவனுடனே சென்று அங்கே என்ன செய்கிறார் பாருங்க. அவருடைய வீட்டுக்கு சென்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அவரை ரட்சகர் என்று அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் இந்த பூலோக நன்மைகளுக்காகத்தானா? இன்று பாருங்க, கன்வென்ஷன்கள் கூட்டங்கள் நடந்தது என்றால், அல்லது பேரின்ப பெருவிழா, அற்புத பெருவிழா, உங்களுடைய நாள் இதுவே, அற்புதங்களை காணும் நாள் இதுவே என்று சொல்லி எங்க பார்த்தாலும் சோரட்டிகளை பார்க்கிறோம் அல்லவா? அதாவது அற்புத நாள், அற்புதங்களை செய்கிற தேவன் இங்கே கிரியை செய்கிறார், வாருங்கள். இந்த சகைவு எப்படி கொண்டார் இயேசுவே, ஆண்டவரே என்று பாவங்களை அறிக்கையிட்ட போது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. அல்லேலூயா. ரட்சிப்பு வந்தது. அவன் என்ன, ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்து, இவர் ரட்சகர், இவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை வர வேண்டும், இயேசுக்காக வாழ வேண்டும் என்று எண்ணிவிட்டார். ஆண்டவராய் தேவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார். அவர் ரட்சகர் என்று அவன் அறிந்து கொண்டான் என்று நாம் காணுகின்றோம். அவன் இயேசுவை பார்க்க விரும்பினபடியினால்
அவருடைய வீட்டுக்கு அவனுக்கு மாத்திரமல்ல அவருடைய வீட்டாருக்கும் அன்றைய ரட்சிப்பு உண்டாயிற்று என்று நாம் காணுகிறோம். இயேசுவை இரட்சகர் என்று அறிந்து கொண்டான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடின இந்த சகைவு வீட்டில் இருந்து கொள்ளவில்லை. அதற்காக பிரயாசப்பட்டான். கடந்து சென்றான். மரத்தில் ஏறினான். ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய பணக்காரன், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதன். இவன் யாருக்கும் தெரியாமல் மரத்தில் ஏறுகிறான். அவருடைய பிரயாசத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய பிரயாசம். இயேசுவை எப்படியாவது நான் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்று விரும்பி மரத்தின் கிளைக்குள் ஒளிந்திருந்து அவன் மட்டும் அவரை பார்க்கிறான். இயேசு அவனுடைய உள்ளத்தை அறிந்தார். அவனுடைய வீட்டுக்கு சென்று, இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இருக்க வேண்டிய வாஞ்சை என்ன? இந்த நாட்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்த பக்தர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரை நம்பிய பிள்ளைக்கு இப்படி ஆயிற்று, என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஆயிற்று, இப்படி நஷ்டம் உண்டாயிற்று, என்னுடைய சரீரத்தில் நோய் உண்டாயிற்று, எனக்கு நெருக்கடி வந்துட்டு, வேலைக்கு பிரச்சனை வந்துட்டு, அந்த கடவுளை தேடி என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இயேசுவை காணாதவர்கள். இயேசுவை கண்டவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அவர் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய நிலைமை என்ன என்று புரிந்து கொண்டவர்கள் இயேசுவிடத்தில் சிறந்து கொள்ள மாட்டார்கள். அவர் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்றுதான் அவர்கள் முடிவு செய்வார்கள். எங்களுடைய ஊழிய ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் மாலையில் இந்துலேருந்து கன்வெர்ட் ஆன ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். நாங்குநேரி ஜெபம் பண்ண போன போது எங்கள் வீட்டுக்கு 2 பையங்க. ஒரு பையனுக்கு காலில் முள்ளு தைத்து காலு சொட்டிக்காகி ஒரு கால் எடுத்தாச்சு. அப்படி இருக்கிறான். தகப்பனார் இறந்து விட்டார், போலீஸ்காரராக இருந்து. ஒரு இளைய பையன் இருக்கிறான். அந்த அம்மா விதவை. இந்த பையனை படிக்க வைத்து இவனை ஆளாக்கி நாம் குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று எண்ணியிருந்தார்கள். 10ஆம் கிளாஸில் ஃபெயிலாகிவிட்டார். அப்போ நாங்கள் வீட்டுக்கு சென்றோம். சென்று ஜெபம் பண்ண போகிற போது அந்த அம்மா சொன்னார்கள், எப்பா ஐயா தம்பி ஃபெயிலாகிவிட்டானே என்று சொன்னார்கள். பாஸ்டர் உடனே சொன்னார்கள், அது நன்மைக்காக தான் இருக்கம்மா அப்படின்னு. அது அவர்களுக்கு ரொம்ப விசனமாகிவிட்டது. பையன் ஃபெயிலாகிவிட்டான் என்று சொல்லுகிறோம், நன்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி நன்மையாக இருக்கும்? நாங்கள் கடவுளை கும்பிடுகின்றோம், மெய்யரவன் அல்லாதவர்களை கும்பிட்டோம். இப்பொழுது மெய்யரவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை கண்டுகொண்டோம். எங்களுக்கு இப்படி வர வேண்டுமா, இப்படி இது நல்லதாக இருக்குமா என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். வருத்தத்தோடு எங்களை அனுப்பினார்கள். மறுநாள் காலையில் அந்த அம்மாவுக்கு தம்பி, அந்த பையனுக்கு மாமா வீட்டுக்கு வந்தார்கள். வந்து ஏமா கோதண்டு பாஸ் பண்ணி விட்டானா என்று கேட்டார்கள். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி விட்டானா என்று கேட்டார். அப்போ சொன்னார், ஏப்பா சொல்லுறான், ஃபெயிலாகி போய்விட்டானே, எனக்கு என்ன செய்ய, ஒரு வருஷம் வீணாக போச்சுதே என்று சொல்லி அவனை வைத்தெல்லாம் நான் பிழைக்க வேண்டும் என்று இருக்கிறேன். சொன்னால் ஃபெயிலாகி விட்டானா, ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஸ்டேட் பேங்கில் ஒரு வேலை இருக்கிறது. ஃபெயிலாக போனவர்களுக்கு 10ஆம் கிளாஸ் யார் ஃபெயிலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்டேட் பேங்கில் ஒரு வேலை அது காத்திருக்கிறது. நான் இவன் எங்கே பாஸ் பண்ணிடுவானோ என்று பயந்திருந்தேன். ஃபெயிலானதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி மறுநாள் அழைத்து கொண்டு போய் ஸ்டேட் பேங்கில் பீன் வேலை தான், அதாவது பேங்க் வேலை, அந்த வேலையில் இருந்தார். அவர் பரீட்சை எழுதி அவர் பெரிய கேசியர் ஆகிட்டார். பெரிய ஆளாகி இந்த வள்ளியூரில் 2 வீடும் போட்டு பெரிய லெவலில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எத்தனை சாட்சிகள் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன காரியமாக நான் போன வாரம் என்ன பிரதர் கோயிலுக்கு வரல இதை ஏன் சொல்கிறீங்க ஐயா, இந்த வாரம் முழுதும் வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் என்னத்த கோயிலுக்கு போக வரல. இவர்கள் இயேசுவை காணாதவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவர்? ரட்சகர். ஹல்லேலூயா. அவர் ரட்சகர், அவர் ரட்சிக்கின்றவர். அவர் நோயிலிருந்து ரட்சிக்கிறார், அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், மனிதனுக்கு இருக்கிற வறுமையிலிருந்து ரட்சிக்கிறார். அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவரை ரட்சிக்கிற தேவன். ஒரு வீட்டுக்கு இயேசு வந்து விட்டார், அந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் எப்படிப்பட்டவரோ இப்படி அவர் ரட்சகர் என்று அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாவியாகி என்னை ரட்சித்து விட்டாரு, என்னை அவர் மன்னித்து விட்டாரே என்று எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று நாம் காணுகிறோம். 2வது ஒரு மனிதனை அங்கே நாம் பார்க்கின்றோம். இவன் சப்பானியான மனிதன். இவன் ஆலயத்துக்கு உள்ளே போகாதவன். ஆலய வாசலில் இருந்து
அதாவது பிச்சை எடுக்கிற மனிதன், காசு வசூல் பண்ணுகிற ஒரு மனிதன். இவரை தூக்கி கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தின் அலங்கார வாசல்ல இவரை வைத்து விடுவார்கள். ஆலயத்திற்குள் போகிறவர்கள் எல்லாம் அவன் எதற்காக எட்டி பார்ப்பான் என்றால் காசு வாங்கிறதுக்காக. இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய மனிதர்களாகிய பேதுரும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். பிரவேசிக்க போன போது அவர்கள் நீள சட்டை போட்டு பெரிய ஆட்களாக இருக்கிறபடியால், அதாவது நிறைய காசு நமக்கு தருவார்கள் என்று எண்ணி அவர்களை பார்த்தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார். இவனுடைய வேலை என்ன? பிச்சை எடுக்கிற வேலை, காசு வசூல் பண்ணுகிற வேலை. அங்கே ஒரு மனிதனை நாம் பார்த்தோம், அவனும் காசு வசூல் பண்ணுகிறவனாகத்தான் இருந்தான். அது அநியாயமான காசு வசூல் பண்ணினான் என்று நாம் காணுகிறோம். அவன் குள்ளையான மனிதன், இவன் சப்பானியான மனிதன். அவனும் இயேசுவை பார்க்க தகுதி இல்லாதவராக இருந்தான். இந்த மனிதனும் ஆலயத்துக்கு உள்ளே போகவில்லை, ஆலயத்தினுடைய அலங்கார வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனாக, சில்லறை வசூல் பண்ணுகிறவனாக இருந்தான். இப்படி அவன் இருக்கிறான். இங்கே பேதுருவும் யோவானும் அந்த வாசலுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே போவதற்கு வந்தபோது அவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா? ரட்சிப்பை பற்றி அவன் கவலைப்படவில்லை, தெரியவும் செய்யாது. தேவனை பற்றியும் தெரியாது, தேவனுடைய மனிதர்களை பற்றியும் இன்று அநேகருக்கு தெரியாது. அப்படினால் தான் அப்படி செய்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய பார்வை என்ன? அதாவது தேவனுடைய மனிதனிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். இன்று கூட்டங்களுக்கு போகிறவர்கள் எதற்கு போகிறார்கள்? இவர் தேவாலயத்தின் வாசல்ல தான் இருக்கிறார். எதற்கு போகிறார்கள்? அதாவது பத்திரிகையில் படித்து கேட்டால் கட்டி கரைந்தது, கண் பார்வை வந்தது, அதாவது தெருவாசலில் அதாவது போக்கிரியா இருந்தவர்கள் கோடீஸ்வரன் ஆகிவிட்டார் என்றெல்லாம் அந்த கூட்டத்துக்கு ஒரு நாள் தான் நான் போனேன், அப்படி ஆகிவிட்டேன் சொல்லுகிறார்கள் அல்லவா? எதற்காக போகிறார்கள்? ஆலய வாசல்ல வசூல் பண்ணுகிறதற்காக. இந்த சகைவு அங்கே மரத்தில் எதற்கு ஏறினான்? இயேசுவை பார்க்கணும். அதுவரைக்கும் காசு வசூல் பத்தியில தான் இருந்தான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வத்தினாலேயோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உத்தியோகத்தினாலேயோ, அதிகாரத்தினாலேயோ அவனுக்கு நிம்மதி கிடையாது. அப்படினால் தானே அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த பிறவிச்சப்பாணியை தினமும் சுமந்து கொண்டு வந்து அந்த தேவாலயத்தின் அலங்கார வாசல்ல வைத்து விடுவார்கள். உள்ளே போகிற இடத்துல வசூல் பண்ணுகிறது இவனுடைய வேலை. அப்படி தேவனை சுமந்து செல்லுகிற தேவ மனிதர்களாகிய அப்போஸ்தலர்கள் அங்கே சென்றார்கள். அவர்களை நோக்கி அவர்களை எட்டி பார்த்தான். அப்பொழுது பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார் என்றார்கள். நோக்கி பார்த்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிறவர்கள் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஒருவர் இருக்கின்றார், அவர் உன்னை ரட்சிக்கின்றவர். அவர் உன்னை இந்த பிச்சை எடுக்கிற நிலையில் உன்னை மாற்றி உன்னை மனிதனாக மாற்றுகிற ரட்சகர் என்னோடு கூட இருக்கின்றார். அப்படினாலே என்னை நோக்கிப்பார் என்று வலது கையை கொண்டு அவனை தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றபோது நடந்து எங்கே போனான் பாருங்க, வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்று தூக்கிவிட்ட போது அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. குதித்து வந்து நடந்து நின்று வீட்டுக்கு போனானா? எங்கே போனான்? அன்றுதான் அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் தேவாலயத்துக்கு வெளியே இருந்தான். அதுவரைக்கும் தேவாலயத்துக்கு வெளியே இருந்தான். அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்கிறவனாக இருந்தான். இயேசுவோடு இருக்கிற தேவனுடைய மனிதன் சென்று எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, உனக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவ ஆலயத்துக்கு உள்ளே பிரவேசித்தார்.
அன்று முதல் பிச்சை எடுக்கிற வேலையை விட்டு விட்டான் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் வந்து கொண்டிருக்கின்றது. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகின்றேன், அல்லேலூயா, காலம் வருகின்றது. தேவனுடைய மனிதர்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் யார்? இயேசுவை கண்டுகொண்டது யார்? இயேசுவோடு இருக்கிறது யார்? இயேசுவோடு இல்லாதவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆமென். எல்லாரையும் பார்க்கிறது போல இந்த சப்பானி இவர்களையும் பார்த்தான். ஏதாவது கிடைக்குமா? இவனுக்கு வேண்டியது சொல்லறை தானே, ஏதாவது கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான். நோக்கி பார், நீ விரும்புகிற வெள்ளியும் பொன்னும் செல்றது என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதை தருகிறேன். மீது பிச்சை எடுக்காத ஒரு நல்ல மனிதனாக இருக்க இயேசுவை ரட்சிக்கிறார். இந்த அற்புதத்தை கண்ட அன்றிருந்த ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், தலைவர்கள், பெரியவர்கள், தோளான் துருத்தி எல்லாரும் கேட்டாங்க. தேவனுடைய மனுஷரிடத்தில் கேட்டார்கள், அதாவது நீங்கள் எந்த வல்லமையினால் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:12 ஒருவர் வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, இயேசுவை அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே எங்குமே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. மனிதனை கட்டி வைத்திருப்பது அசுத்தாவி, மனிதனுக்கு பலமான நெருக்கங்களை கொடுக்கிறது பிசாசுடைய கிரியைகள். இவைகளின் மத்தியில் இயேசு ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஸ்ரீலங்கா சென்றிருந்தோம் அல்லவா, அங்கே சென்றிருந்த போது எங்களுக்கு தினமும், அதாவது ஓய்வு இல்லாத வேலை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கேட்டார்கள், ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கத்தில் ஸ்டேஷனில் இருக்கிறார், அவர் மிக நெருக்கப்படுகிறார். அவருக்கு கீழே ஒரு மாந்திரவாதி இருக்கிறான், மேலே ஒரு மாந்திரவாதி இருக்கிறான். 2 பேரும் இந்த ஆளை தொந்தரவு கொடுத்து அவருடைய மதத்துக்கு இவரை மாற்று. மேலே இருக்கிற முஸ்லீம், கீழே இருக்கிறது இந்து. 2 பேரும் மாந்திரிகவாதிகளாக இருக்கிறார்கள். அதுபடினால அந்த ஆள் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறார். உங்களை பற்றி சொன்ன போது வர வேணும் என்று பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார். அழைத்து வரலாமா என்று அழைத்து வாருங்கள். அழைத்து வந்தபோது பயப்படுகிறார். என்ன பயப்படுகிறார் என்றால், நான் எங்கே போய்விட்டு யாரோடு பேசிவிட்டு வந்தாலும் அந்த மாந்திரவாதி சொல்லிவிடுகிறான், நீ இந்த இடத்துக்கு தானே போயிட்டு வருகிறாய் என்று என்னை பயமுறுத்துகிறான், அச்சுறுத்துகிறான். அப்படினால எனக்கு பயமா இருக்குது என்று. ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த இயேசுவை நீங்கள் காணும் காலம் உங்களுக்கு நெருங்கி இருக்கிறது. அப்படினால் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு அவருக்கு ஆலோசனை கொடுத்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பாவ அறிக்கை செய்தார். திரும்பி போகும்போது சொன்னார், இன்றைக்கு இங்கே வந்ததை சொல்லிவிடுவானோ என்று கேட்டார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், அவர் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஆக போறது ஒன்றும் இல்லை. அதை விட பெரிய சக்தி ரட்சிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். போகல என்று அனுப்பி வைத்தோம். வழியில் போகும்போதே சொல்லியிருக்கிறார், என்னை விட்டு பயம் நீங்கி விட்டது என்று. என்னை பயப்படுத்துகிற சக்தி அது என்னை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்லி இருக்கிறார். 3வது நாள் வந்தார். 3வது நாள் வந்தபோது கேட்டேன், அதாவது நீங்கள் போன போது அவன் உங்களுக்கு சொன்னானா எங்கே போயிட்டு வந்தீர்? அவனே 3 நாளாக காணவில்லை. அவன் எங்கே போனான் என்றே தெரியவில்லை. வேலைக்கு 3 நாள் வரவில்லை. கீழே இருக்கிற மாந்திரவாதி அப்படி காணவில்லை. மேலே இருக்கிற மாந்திரவாதி என்னை கூப்பிட்டு, நீ எனக்கு என்னமோ செய்கிறாய் என்று சொல்லி அவன் பயப்படுகிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளை பெற்றவர் அவர் ஒருவர்தான். அவர் ஒருவர்தான் பிதாவாகிய தேவனால் கட்டளை பெற்று வந்தவர். வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களை அவர் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று அந்த இயேசுவை அறிந்தவர்கள் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அவைகளெல்லாம் நிலை தெரியாமல் போய்விடுகிறதை நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்னார் அல்லவா, பயப்படாதீர்கள், இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோது காண மாட்டீர்கள் என்று சொன்னார். இந்த நாளில் உலகத்தில் நடக்கிற அரசியல் சம்பவங்களை நாம் கேள்விப்படுகின்றோம். நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்ம ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இதே அன்றிருந்த
தானியேல் 3 அதிகாரத்தில் நாம் இப்படி படிக்கின்றோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த அரசன் செலுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று மறுத்தபடியினால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இவர்கள் 3 பேரும் தேவனை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா! தேவனை அறிந்தவர்கள். அங்கே பெரியவர்களும் சிறியவர்களும் திரள் கூட்ட மனிதர்கள் அங்கே மேலதாளம் கொட்டும் போது விழுந்து பணிகின்றார்கள். இந்த 3 பேர் அப்படியே நிற்கிறார்கள், சிலை போல் நிற்கிறார்கள். அங்கே ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட் போனது. ராஜாவே, உம்முடைய கட்டளைகளுக்கு இந்த 3 பேரும் பயப்படவில்லை, கீழ்ப்படியவில்லை என்று சொல்லப்பட்டது. அவருக்கு எரிச்சல் ஏற்பட்டு அவருடைய தாடி மயிரெல்லாம் துடித்தது. அக்கினி சூளையை 7 மடங்கு, இன்னும் 7 மடங்கு சூடாக்குங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, இந்த அக்கினி சூளைக்கும் என்னுடைய கைக்கும் நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் விடுதலை ஆக்க மாட்டார்கள் என்று இப்பொழுது மேலதாளம் கொட்டப்படும். நீங்கள் மறுபடியும் எழுந்து கும்பிட வேண்டும், இல்லாவிட்டால் அக்கினி சூளைக்கு இரையாவீர்கள் என்று செய்தி அறிவிக்கப்பட்டது. நெருப்பாவே, நாங்கள் இதை குறித்து உங்களுக்கு திற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா! நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ராஜாவினுடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று மாத்திரமல்ல, இன்றும். என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ என்று கேட்கின்றார். மேலதாளம் கொட்டப்பட்டது, அடிக்கப்பட்டது. நிறுத்திய உடனே எல்லோரும் விழுந்து பணிந்தார்கள். இந்த 3 பேர் அப்படியே இருக்கிறார்கள். தூக்கி அக்கினிக்குள்ளே போடுங்கள் என்று, அதாவது பராக்கிரமசாலிகளாகிய 6 பேர் வந்திருக்கலாம், 2 பேராக தூக்கி வீச, தூக்கி கொண்டு போனவர்களை தூக்கி கொண்டு வீசினார்கள், தூக்கி கொண்டு போனார்கள் அல்லவா. இந்த 6 பேரையும் அக்கினி சுட்டு பொசுக்கி விட்டது. ராஜா அதை பார்த்து கொண்டே நிற்கிறார். 3 பேரை போட்டார்கள். அங்கே 4வது இன்னொரு ஆள் உலாவுகிறது. 4 பேர் அக்கினி நடுவில் உலாவுகிறார்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! அக்கினி நடுவே உலாவுகின்றார்கள். ராஜாவுக்கு மெய் சிலிர்த்தது. ஐயோ, 3 பேர் அல்லவா போட்டோம், 4வது அங்கே இன்னொரு ஆள் உலாவுகிறது. அது யார்? அவரை பார்த்தால் தேவசாயல் கொப்பாக இருக்கிறது என்று அதிர்ச்சி அடைந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, வெளியே வாருங்கள் என்று கதறினார். வெளியே வந்தபோது 3 பேர் தான் வருகிறார்கள், தேவனை கண்டவர்கள். அல்லேலூயா! இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா! 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 இயேசுவோடு இருந்தவர்கள். அங்கே வெளியே வந்தபோது பார்த்தான், அவர் போட்டிருந்த ட்ரெஸ் மோந்து பார்த்தான், அக்கினி வாசனை இல்லை, மயிரில் ஒன்றும் கருகவில்லை, அப்படியே இருக்கிறார். சட்டத்தை மாற்றி அமைத்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்குகிற தேவனே தேவன், அவர்தான் தேவன், அவர்தான் ரட்சிக்கின்றவர். இந்த அக்கினி சூழலிருந்து ரட்சித்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய தேவன்! இவரை வணங்காதவருடைய எந்தெந்த வீடு உண்டு அந்த வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று சட்டத்தை மாற்றி அமைத்தான். இங்கே தானியேல் 3 அதிகாரம் 29வது வாக்கியத்தில் அவன் சொன்ன வாக்கியத்தை பாருங்கள். தானியேல் 3 அதிகாரம் 29வது வாக்கியம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. யுதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. இப்படி ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா! சட்டத்தை மாற்றி அமைத்தான். அருமையானவர்களே, நாட்டில் நெருக்கடிகள் வருகிறதா? இதில் மத்தியில் இயேசுவை கண்ட நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்கிறது ஜாதிகள் அறிய, ராஜாக்கள் அறிய, அதாவது அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிறவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இவைகள் ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற கடவுளே இதை செய்திருக்கிறார் என்று சொல்லும்படியான சட்டம் மாற்றி அமைக்கப்படும். இந்த தேவனை ஆராதிக்காதவர்கள் யார் யார் உண்டோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் உண்டாயிருக்கிற நெருக்கடிகளை குறித்து நாம் அதுதான் காணுகின்றோம். வெளிப்பட போகிறார். அல்லேலூயா! 3 பேரை அல்லவா தூக்கி போட்டோம், 4வது ஒரு ஆள் உலாவுகின்றது. ஒருவரை அல்லவா சிறையில் அடைத்தோம், இன்னும் பலர் அங்கே இருக்கிறார்கள் என்று தெரியத்தக்கதான காலம்
வருகிறது. அதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம், இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் அருமையானவர்களே, இந்த சகேவு என்ன கண்டுகொண்டார்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவர் ரட்சிக்கிற தேவன் என்று அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவர் பாவிகளை மன்னிக்கிறவர் என்று அறிந்து கொண்டார். நான் இவ்வளவு பெரிய பாவியாக இருந்தோம், ஜனங்கள் எல்லாம், அதாவது நான் இயேசுவோடு வருகிறதை காணும் போது இந்த பாவியான மனிதனோடு இயேசு சொல்லுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள், தூசித்தார்கள். இயேசு என்னை ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால அருமையானவர்களே, இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் இயேசுவை கண்டுகொண்டோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய திருச்சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இன்னும் அந்த அனுபவத்தை நீங்கள் அடையாமல் இருந்தால், பரிசுத்தாய் பெற்றிருந்தால் கூட இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். ஹல்லேலூயா. இயேசுவை யார் யார் காண வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் கண்டு கலிகூறுவார்கள். இயேசுவை, அவன் அந்த இயேசுவானவரை காண வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவருடைய வீட்டுக்கே சென்று விட்டார். ஆபிரகாமுடைய வீட்டுக்கே சென்றார். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் இந்த குறைபாடு நீங்கி அவருக்கு ஒரு ஏக முதல்வனாகி ஈசாக்கு ஜெனிவிக்கப்பட்டான், பிறந்தார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப வேளையில பெருமையாக கண்ணை மூடி மௌனமாயிராதபடி, உங்களுடைய ஜெப வேளையில ஏதோ ஜெபம் பண்ணினோ எழும்பி போறோம் என்று எண்ணாதபடி, உங்களுடைய ஜெப வேளையில இன்று என்னுடைய ஜெபத்தில் இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும். இன்றைய ஜெபவேளையில் அவருடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், அவருடைய வல்லமையினால் நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்துக்கு செல்ல வேண்டும். அதற்காக முயற்சி பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ கடமைக்காக இன்று ஜெபம் பண்ணவில்லையே என்று ஓடி போய் 4 வார்த்தை பொழுது என்று சொல்லிவிட்டு எழும்பி போகிறது அல்ல. வேதத்தை தியானம் பண்ணும்போது எழுப்பி நின்று இன்று பைபிள் படிக்க வேண்டுமே, தூங்க போகும்னால பைபிள் படிக்க வேண்டும் என்று 4 வசனத்தை படித்து மூடி போட்டு போறது அல்ல. பக்தனாகிய தாவீது சொல்லுகின்றார், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்ணை திறந்துவிடும். ஹல்லேலூயா. வேதத்தில் மகத்துவம் இருக்கிறது. இந்த மகத்துவமான செயல்களை நான் காணும்படியாக என்னுடைய கண்ணை திறந்துவிடும் என்ற போல நம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது வேதத்துக்குள்ளே இயேசுவின் மகத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசுவின் வேதத்துக்குள் அடங்கி இருக்கிற இயேசுவின் மகத்துவங்களை நாம் காணுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த சகேவு அவரை காணுவதற்காக அவரை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டான், கண்டுகொண்டான். அவர் எப்படிப்பட்டவர் என்று கண்டுகொண்டான். அவன் எதிர்பார்த்த பிரகாரமாக அல்ல, அதற்கு மேலாக அவரை அவன் கண்டுகொண்டான் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய கஷ்டத்தை நீக்க முடியுமா? இவ்வளவு பெரிய பாவத்தை அவர் மன்னிக்க முடியுமா? இந்த நோயை குணமாக்க முடியுமா? இந்த காரியத்தை அவருக்கு செய்ய முடியுமா? இருந்து அவர் ரட்சிக்க முடியுமா என்பத நிலையை நான் அவரை காண வேண்டும். காணும்போது அதை விட மேலானவைகளை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் அடிக்கடி சொன்னேன் அல்லவா, கோயம்புத்தூர்ல இருந்து வள்ளியூருக்கு டிக்கெட் எடுத்து நைட்டு பயணம் 10 மணிக்கு வண்டி ஏறி நாங்கள் பயணப்பட்டு வருகின்றோம். அதாவது நாங்குநேரிக்கு அந்த பக்கத்தில் பெருமளஞ்சி என்ற இடத்துல பஸ் வரும்போது நான் விழித்து பார்த்தேன், நேரம் ஒடிந்து விட்டது. ஒரு சிறிய ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, ராத்திரியிலே பயணப்பட்ட எங்களை நீர் பராமரித்து இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், நன்றி என்று நான் கண்ணை மூடின போது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அக்கினி மயமாக அந்த பஸ்ஸோடு சேர்ந்து பறந்து வருகிறது நான் கண்டேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவி என்று எனக்கு தெரியாது. நான் கண்ணை மூடிய போது ஒரு பெரிய அக்கினி கோலம் பறந்து வருகிறது போல எனக்கு தெரிந்தது. திருப்பி கூர்மையாக பார்க்கும்போது அது பார்ப்பதற்கு அழகு, வர்ணிக்க முடியாத அழகுடையதாக அதனுடைய முகசாயல் இருந்தது. அதனுடைய உடம்பெல்லாம் அக்கினி பொறி பறக்கிறது போல இருந்தது. அதான் எனக்குள்ளிருந்து சத்தம் உண்டானது, இது பரிசுத்த ஆவி. பாதுகாக்க முடியாத பஸ் அங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து உங்களோடு கூடவே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து நான் எந்த பயணம் செய்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காணும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை ரட்சிக்கின்றவர், நம்மை பாதுகாக்கின்றவர்,
நமக்கு அவர் நன்மை செய்கின்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின சகைவு, அவர் இரட்சகர் எவ்வளவு பெரிய பாவியும் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு கூப்பிட்டார். அவனை அவர் ரட்சிக்கிறார் என்று அவன் தெரிந்து கொண்டான். இரண்டாவதாக சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே ஒரு தேவனுடைய மனிதனாகிய சங்கீதக்காரனை நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மைத்தான் பார்க்க நான் ஆசையாயிருந்தேன். ஆனால் நான் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். நான் எதை கண்டேன் என்றால், நீர் வல்லமையுடையவரும் மகிமையுடையவர் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பிய சகைவுக்கு இரட்சகராக வெளிப்பட்ட தேவன் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவுக்கு அவர் வல்லமை உள்ளவர், மகிமை பொருந்திய தேவன் என்கிறதை கண்டார். பரிசுத்த ஸ்தலத்தில் இன்றைய மக்கள் எதற்காக கூடுகின்றார்கள்? இந்த தாவீது ராஜாவுடைய ஆசை என்ன? அவர் எதற்காக வீட்டை விட்டு ஆலயத்துக்கு வந்தார்? ஆலயத்து வருவதன் நோக்கம் என்ன? ஆண்டவரே, எப்படியாவது நான் இந்த ஆராதனையில் உம்முடைய மகத்துவத்தை உண்மை நான் காண வேண்டும் என்ற ஆசையுடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசையோடு யார் தேவாலயத்துக்கு வருகின்றார்களோ, இந்த ஆசையோடு யார் தேவாலயத்தில் காணப்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இயேசுவை காண்பார்கள். இயேசு யார் என்பதை, அவர் என்னென்ன உடையவர் என்பதை காண்பார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிப்பார்கள். நம்முடைய மக்கள் இன்று நம்ம சில பாடல் என்று ஒரு பாட்டு பாடும்போது நான் எட்டி பார்த்தேன். அவ்வளவு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி பரவசத்தில் தான் நம்முடைய மக்கள் இருந்ததை நான் கண்டேன். அதில் 1-2 அறியாதவர்கள், இதெல்லாம் எதற்கு அவசியமா என்று எண்ணுகிறவர்கள், இப்படியெல்லாம் தேவையா என்று எண்ணுகிறார்கள். அதாவது மக்கள் இன்றைக்கு என்ன என்றால், தேவனுடைய வல்லமை பற்றி அவ்வளவு அசாதாரணமாக எண்ணுகின்றார்கள். சில பட்டதாரிகள், படித்தவர்கள், பெரியவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் ரொம்ப அற்பமாகவும் சிலர் எண்ணுகின்றார்கள். ரொம்ப நாசுக்காய் கர்த்தரை ஆராதித்து, உட்கார்கள் எழுந்திருங்கள், உட்கார்கள் எழுந்திருங்கள், சொன்னதை சொல்லுங்கள் என்று ஆராதிக்கிற கூட்டங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பக்தர்கள் என்ன எண்ணினார்கள்? உம்முடைய சன்னிதானத்தில் நான் வந்து உம்மை பார்க்க ஆசையோடு ஆலயத்துக்கு வந்தேன், வல்லமை மகிமையை கண்டேன். அல்லேலூயா, அங்க வல்லமை வெளிப்பட்டது. உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருந்த என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமை கண்டேன், என்னுடைய சரீரத்தில் உம்முடைய மகிமையை கண்டேன். நம்முடைய சபை உருவாவதற்கு முன்னால நான் 1965 இந்த ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் இருக்கும்போது வேறொரு இடத்துல என்னுடைய ஆசை வந்து, அதாவது இந்த ஆராதனையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், கர்த்தருடைய மகிமையை காணணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும் என்றுதான் நான் ஆலயத்தில் அன்றும் சொன்னேன் என்று சொல்லுகிறேன் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னில் ஒரு மகிமை வந்து இறங்கினது. மகிமை இறங்கி, அதாவது என்னுடைய பாடி ஒன்றும் எங்கே இருக்கிறது தெரியாமல் கூட ஆகிவிட்டது. ஆனால் எல்லாரும் இருக்கிறது தெரிகிறது. மேலே வானத்துக்கு இருதயத்துக்கு ஒரு நூல் மாதிரி ஒரு ஒளி அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சொல்ல முடியாத மகிழ்ச்சி என்னை நிரப்பினது. ஆராதனை நிறுத்திவிட்டு எல்லாரும் கூடினார்கள். நான் பக்தியா இருக்கிறது தெரியும். அவரை கேட்டார்கள் நடந்தது. சொன்னேன், கடவுளுடைய மகிமை என்று உணர்ந்து கொண்டார்கள். நான் என்ன உணர்ந்தேன்? இது ஞான திருஷ்டி என்று எனக்கு தெரிந்தது. அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது நான் ஞான திருஷ்டி அடைந்து என்று அப்போஸ்தலனாகிய தரிசனத்தை கண்டு சொல்லுகின்றார். இதெல்லாம் நான் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி போல, அதாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட ஜெப வேளையோ, ஆலய வழிபாடோ, ஆராதனையோ, நம்முடைய ஆசை எப்படி இருக்க வேண்டும்? தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். உம்மை பார்க்க ஆசையா இருந்த போது நீர் வெளிப்படும் போது என்ன வெளிப்படும்? வல்லமை, மகிமை. அல்லேலூயா. அப்படினால தேவன் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்படினால சொல்லுகின்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன். அல்லேலூயா. என்னால் அவர் வல்லமையுடையவர். நான் தேவனை நான் பார்த்தேன், தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எதையும் சாதிக்க வல்லமையுடைய தேவனாக அவர் இருக்கிறார்
என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவனை பிடிப்பதற்காக வந்தார்கள். போர்ச்சவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி அவரை பிடிப்பதற்காக வரும்போது அவர் என்ன செய்தார்? ஒன்று செய்யவில்லை, கையை நீட்டவில்லை, அடிக்கவில்லை, பிடிக்கவில்லை. யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டவுடனே எல்லாம் பொத்து பொத்திருக்க வந்தார். எல்லாம் மயக்கத்தில் நடக்கிறார்கள். வல்லமையை பாருங்க. அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? எல்லாரும் மயங்கி வந்துட்டார். பிடிக்க வந்தவங்க. இவர் ஒப்பு கொடுக்காம ஒருவர் அவரை பிடிக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த வேளைக்குள்ளே பிரவேசித்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக மரித்தே ஆக வேண்டும் என்பது பிதாவின் சுத்தமாக இருந்தபடியால் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு விஷயம் ஜெபம் பண்ணினார், 3 தடவை ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னுடைய நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றால் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மாத்திரமல்ல, பாவத்தை தன்மையில சுமத்தி தான் அந்த பலிமுருகன் அடிக்கப்பட வேண்டும். இவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தபடினால ஜனங்களுடைய எல்லாருடைய பாவம் இவர் மேலே சுமத்தப்பட்டு இவரை பாவியாக அவர் விரும்பவில்லை. பரிசுத்தமுள்ள தேவன் ஆனபடினால அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படி நான் என்ன பார்க்கின்றோம்? எல்லாரும் மயங்கி கிடக்கிறார்கள். பழையபடியை தட்டி எழுப்பினார். யாரை தேடுகிறீர்கள் என்று தன்னுடைய வல்லமையை குறைத்து கொண்டு தன்னை ஒரு ஆளாக வைத்துக் கொண்டு யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டு, அப்படியானால் என்னுடைய சீடர்களை போக விடுங்க இந்தா என்று தன்னுடைய அவருடைய கையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யார்? அவரை பற்றி அறிந்தவர்களுக்கு தானே அது தெரியும். அப்படினாலே பக்தர்கள் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் வந்தது விடுதலை ஆக்கப்பட்டது இல்லை. அதாவது இனிமேல் அப்படி ஒரு சூழலை கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துடைய அன்பை விட்டு இயேசுவை கண்டவர்கள், ஹல்லேலூயா, இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள் இப்படி சொல்லுவார்கள். சொல்லி இருக்கிறது, வேதத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சிறைச்சாலையில் இருந்த அந்த சிறைக்கூலியை நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம். 2 வருஷத்துக்கு முன்னால், 1.5 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சென்றிருந்தோம் ரோமாபுரிக்கு. ரோமாபுரியில் சென்றிருந்த போது அந்த சிறைச்சாலையை பார்த்தோம். எவ்வளவு பயங்கரமான இடம்! ஒரு குழிதான், 2 ரூம்பு. ஒரு ரூமில் இருந்து ஒரு ரூமுக்கு நடிச்சுவரில் ஓட்ட போட்டிருக்குது. அங்கிருந்து தான் ஆகாரங்கள் கொடுப்பார்கள் போல. இந்த குண்டுக்குள்ள எத்தனை வருஷம் கிடந்தார் என்று தெரியாது. துணி மாத்தினாரா என்று தெரியாது. குளித்தாரா என்று தெரியாது. அவர் என்ன ஆனார் என்று தெரியாது. அதாவது எந்நேரமும் கொல்லப்படுகிறேன் என்று எழுதி தந்திருக்கிறார். எந்நேரம் அடிப்பார்கள் போல, அடிக்க கொண்டு போக போடுகிற ஆட்டை போல அடிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஏற்படுகிற உபத்திரமோ, நாசமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்றெல்லாம் எழுதி கொண்டு இவை எல்லாம் ஏற்படுவதால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் இந்த எதிர்பார்ப்போடு இயேசு எப்படிப்பட்டவர். ஆலயத்தில் போய் ஆண்டவரே உம்மை பார்க்க ஆசையாய், ஆசை உம்மை பார்க்கணும் இருந்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உப்பையோ எலுமிச்சங்காயை ஒண்ணா வரைச்சு வைத்து விட்டால் எலும்பில் உப்பை வேற எலுமிச்சங்காய் வேற பிரிக்க முடியாது. என்ன ஆயிடுறதுக்கு பேர் என்னது? ஊறுகாய். உப்பை எலுமிச்சம்பழத்தை வரைச்சு வைத்து விட்டால் அதாவது திரும்ப சில நாட்கள் கழித்து நீங்கள் எவ்வளவுதான் கழிவினாலும் கழிந்து தான் போகுமே ஒழிய அது உருப்படியாக ஒரு எலுமிச்சம் சுளையாக எடுக்க முடியாது. உப்பை தனியாக எடுக்க முடியாது. 2 மிக்ஸ் ஆகிவிடும் என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய அன்பு, ஒரு மனிதன் கிறிஸ்துவை கண்டிருந்தால் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்த மனிதன் அன்பை விட்டு பிரிய மாட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை விட்டு நாம் பெருமை பாராட்டுகிறோம். சிலர் சொல்வார்கள், நான் நாவினால் அது சொல்ல மாட்டேன். அதாவது உறுதியுடைய எல்லாரும் ஒரே சபையாக இன்று இருக்கிறார்கள். சிலது பிரிந்து கிடக்கிறது என்றால் இந்த எடுத்து நெல் அள்ளி வீசும்போது சாவியோடு சில நல்ல நெல்லுகளும் போய்விடும். திருப்பி எடுத்து புடைப்பார்கள். புடைத்து பழைய நல்ல நெல்லோடு சேர்த்து போடுவார்கள். அப்படித்தான் இருக்கிறது ஒழிய மணிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று கிறிஸ்துவுக்காக நிற்கின்றது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக
தடையாக நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பல நிலைகளில் இதை டெஸ்ட் பண்ணி இருக்கின்றேன். ஒரு கல்யாண வீடு, ஒரு விருந்து வீடு, ஒரு பிரதிஷ்டை வீடு என்றால் நிறைய பேர் கூடுவார்கள், சந்தோஷமான களிப்பான இடம் என்று சொல்லி. துக்க வீடாக இருக்கிற இடத்திலேயும் நம்முடைய வாலிபர் பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளும் அங்கே முன்னுக்கு நின்று பிரயாசப்படுகிறது. நான் பல இடங்களில் அவர்களிடத்தில் நேரடியாக சொல்லக்கூடாது, சொல்லி அவர்களை விலகினப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக சொல்றதில்லை. உற்சாகப்படுத்துறதாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள வேறு எண்ணங்கள் வந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறது இல்லை. மனதில் நான் அவர்களை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மோச பிரதருடைய துணைவி இறந்த அந்த நாளிலே அதனுடைய வாலிபை நான் அங்கே அந்த கலரதோட்டத்தில் பார்த்தேன். வாலிப பிறகு எல்லாரும் இருக்கிறாங்க. போன பிறகு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த சபை எங்கே இருக்கிறது, இவளெல்லாம் யார் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால், அதாவது இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு துக்கம் என்றால் இவ்வளவு பேர்களும் அதோடு வாலிப பையங்களும் வந்து நிற்கிறார்களே, அப்படி என்றால் இது ஒரு தனி ஏக்கம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரே சரீரம் என்ற உணர்வை பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்பதை பிரஜாதிகளும் கண்டு அவள் ஆச்சரியப்படும்படியாக இருக்கிறது. இப்படி பல இடங்களில் நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஏன் அவர்களுக்கு சொல்லுகிறது என்றால், அவர்கள் அடைய வேண்டிய ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவித்தை அவர்கள் அடைய வேண்டும், வசனத்தினுடைய நல்வாழ்க்கையை செய்ய வேண்டும், செய்கிறார்கள், இன்னும் செய்ய வேண்டும். செய்து உலகுக்கு நாம் இயேசுவை கண்டது மாத்திரமல்ல, நமது மூலம் இயேசுவை அநேகர் காண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பார், இயேசுவை பார் என்று சொல்வதற்கு நம்முடைய ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நான் சில தினங்களுக்கு முன்னால் பல தடவை கூட சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய சகோதரர் ஒருவர் அருப்புக்கோட்டையிலிருந்து வள்ளியூருக்கு ஆராதனைக்கு வருவார். இதுக்கு இடையில் நம்முடைய சபை இல்லை, ஆரம்ப காலம். அப்போ அவர் ஒரு ஏழ்மை விவசாயி. அவர் பைபிளையும் பாட்டு புக்கையும் ஒரு சாக்கு பை, இந்த கோணி சாக்கு பை, அந்த பைக்குள்ளே வச்சு சுற்றி மேலே ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸை வைத்து கொண்டு அவர் வருவார். ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்டிருக்கிறார் ஒருவர், தம்பி நீங்கள் கிறிஸ்தவங்களா என்று சொல்லி. அவர் சொன்னார், எந்த அடையாளத்தை வச்சு பார்க்குறீங்க? உங்களை மாதிரி தான் நானும் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், உங்களை மாதிரி தான் இருக்கிறேன், நீங்கள் அதில் லெதர் பேக் வைத்திருக்கீங்க, நான் ஒரு சாக்கு பைக்கெல்லாம் வைத்திருக்கிறேன், என்னை எப்படி கண்டுகொண்டீங்க? தம்பி முகத்தில் தெரியுது. அவர் ஒரு புரஜாதிக்கார மனிதன், அவர் ஒரு தேவனுடைய மனுஷனை கண்டுபிடிக்கிறார். அவருடைய முகத்தினுடைய லட்சணம் சோப்பா இருக்கிறதுனால லட்சணம் இருக்காது, கருப்பா இருக்கிறதுனால லட்சணம் போய்விடவும் செய்யாது. நான் கருப்பா இருந்தாலும் ஆமா, அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அதற்காக அந்த லட்சணத்தை சொல்லவில்லை. ஒரு மனிதன், அதாவது நல்ல ஜெபஜீவி உடையவனாக கர்த்தரோடு இருக்கிற மனிதன் ஜெபஜீவி உடையவனாக இருந்து வெளியே போனால் அவனை பார்த்தோன்னே தெரியும். நாம் சில ரோட்டில் சிலரை பார்க்குறோம், அந்த முகத்தில் அந்த ஐஸ்வர்யம் இருக்குது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஆமாம் நான் கிறிஸ்தவன் தான். அப்போ அவர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். தம்பி இப்படிலாம் இருந்து பலர் கொஞ்ச நாள் போகிறாங்க, அப்புறம் இப்படி ஆயிடுறாங்க. அவர் சொன்னாராம், அப்படி பலர் ஆயிருக்கலாம், என்னை பாரும் கிறிஸ்துவை பாரும் என்று இன்றைக்கு அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஸ்தலத்துக்கு எதற்காக மக்கள் கூடுகின்றார்கள்? சொல்ல முடியாத சூழல்களாக இன்று தேவாலயத்துக்குள்ளே நடக்கின்றது என்று நாம் காணுகின்றோம். என்னெல்லாமோ நடக்கின்றது. சிலர் பிறருடைய உடையை பார்க்க போகிறார்கள், சிலர் நினைக்கிற ஆபரணங்களை பார்க்க போகிறார்கள், என்னத்தெல்லாமோ பார்க்க தேவாலயத்துக்கு போகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே தேவனுடைய மனுஷன் எதை பார்க்க போனார்? இயேசுவை பார்க்க. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க சென்றார். ஆலயத்தில் போய் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா வந்திருக்கின்றேன், உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், உம்மை கண்டவுடனே உம்முடைய ரூபத்தை காணவில்லை, உம்மிலிருந்து வல்லமை, உம்மில் இருக்கிற மகிமை என்னை ஆட்கொள்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை என்னை ஆட்கொள்ளுகின்றது. வல்லமை மகிமையை கண்டேன் என்று அவர் சொன்னார். எப்படி கண்ணு கொண்டாரு? வல்லமையை கண்ணு கொண்டு அப்படி பார்க்கிறது. அவரை ஆட்கொண்டது அந்த வல்லமை இயேசுவை கண்டவுடனே இவரை ஆட்கொண்டு விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தானே அவர் சொல்லுகிறார், அதாவது 105ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்தில் சொல்லும்போது, கர்த்தரையும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்திற்கு போகும்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர்கள் ஒரு வல்லமை இருக்கிறது.
நான் நேற்று கூட சொன்னேன், ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு ஆலயத்தில் மெசேஜ் கொடுக்கும்போது, கர்த்தருடைய பலத்து ஒரு மனிதனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம். அப்படி என்றால் அந்த ஆவியானவர் நம்மிலிருந்து எல்லாம் ஆகணும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் காலையில் எழும்பினுடனே ஆவியில நிறைந்து அந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள முடியாத இடம் கொடுக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவர் நம்முடைய உடம்பில் செயல்படணும், படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலும் அவர் அதாவது செயல்படுவதற்கு அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஆவி எல்லாம் ஆகும். அப்படினால் தான் கர்த்தரை மாத்திரமில்லை, கால ஜபத்திலே உங்களுடைய ஜபத்தில் கர்த்தரையோட வல்லமையும், ஏதோ சோர்வாயிருந்து அப்படியே தூங்கி விழுந்துட்டு மணி எட்டி பார்த்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், அதல்ல. 5 நிமிடம் ஜெபம் பண்ணினாலும் சரி, அந்த வல்லமை நம்முடைய ஆட்கொள்ளணும். இல்லையா? அந்த வல்லமை நம்முடைய ஆட்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 29 சங்கீதம் 4வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, அந்த வார்த்தை அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய மனிதன் என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான்? கர்த்தர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் யார் சொல்லாமல் இருப்பான்? சிங்கம் கர்ச்சிக்குது, உள்ள இருக்கிறது என்னது? யூதா கோத்திர சிங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கம் நமக்குள்ளே இருக்கிறது. அதாவது மிருகங்களுக்கெல்லாம் ராஜா சிங்கம் என்று நாம் அறிவோம். இந்த சிங்கம் இறை தேடி போகிறது இல்லை, கவிக்குள்ளிருந்து சத்தத்தை விட்ட உடனே மிருகங்கள் எல்லாம் அடித்துக்கிற ஓட தெரியாமல் அந்த கவி வாசலை விழுந்து விடுமா, ஓடி போய் பிடித்துக் கொள்ளும். அந்த கர்ச்சிப்பில் மற்ற சிங்கம் மற்ற மிருகங்களுடைய இருதயங்கள்லாம் கிடையிடன்னு நடங்குமா சிங்கம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேர் என்ன? யூதா கோத்திர சிங்கம். நாம் யார்? சிங்க குட்டிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமெல்லாம் சிங்க குட்டிகள் அல்லவா? அந்த யூதா கோத்திர சிங்கம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு அது கிடைப்பாக இருக்கும், பாவம் செய்யறவர்களுக்கு கிடைப்பாக இருக்கும். ஆதாம் ஏவாள் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரத்தில் இயேசுவோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கட்டளையை மீறிவிட்டார்கள். கட்டளையை மீறினபடினால தேவ சத்தம் எப்பொழுது கேட்கும் ஓடி போய் அவரை அணைத்துக் கொண்டு உலாவுவார்கள். இப்ப என்ன எங்க இருக்காங்க? ஒழித்து கிடக்காங்க. இல்லையா? கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு யாருக்கு சந்தோஷம், யாருக்கு பயம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டு. இல்லையா? யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? பிரசங்கம் பண்ணும்போது அதான் ஒரு பாஸ்டர் அன்றைக்கு முந்தா நாள் வந்திருந்தாங்க, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம பாஸ்டர் தான். அவர் பிரசங்கம் பண்ணி அன்னைக்கு ஏதோ கர்த்தர் இந்த தசமோகத்தை பற்றி பேசிருக்கிறார். அது கர்த்தருடைய வார்த்தை தானே, மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பிரமாணங்களை கைக்கொள்ள அவர் போதிக்க சொன்னார். போதித்து முடித்து ஆராதனை முடிந்து ஒரு அம்மா கதவோரத்திலே நின்றிருக்கிறார்கள் என்று கொண்டு, அப்போ அவருக்கு தெரிஞ்சு ஏதோ அந்த அம்மா ஏதோ கேள்வி கேட்கலாம் நிற்கிறாங்க போலுக்கு வந்து, ஐயா இன்னைக்கு தசமோகத்தை பற்றி பேசுனீங்களே ஐயா, யாரை பற்றி? இந்த பேச்சு இனிமேல் இன்றை விட்டுட்டு இனிமேல் என்கிட்ட கேட்கக்கூடாது. யாருக்கு? உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சரி பண்ணுங்க, அவங்களுக்கு இருந்தால் அவங்க சரி பண்ணுவாங்க. நீங்க என்ன விசேஷமா கேட்குறீங்க? கர்த்தருடைய சத்தம் ஹல்லேலூயா யாருக்கு பயத்தை உண்டாக்கும்? கர்த்தருடைய சத்தம் பேசப்படும் போது யாருக்கு அது எச்சரிப்பை உண்டாக்கும்? யாருடைய உள்ளத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தும்? யாரை ஒழிக்க வைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு ஓடி வந்து மகிழ்ந்த நான் இன்றைக்கு ஒளிந்து கிடக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்திருக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய சபத்திலுமே பார்க்க ஆசைந்து வல்லமையை மகிமை கண்டேன். தேவனை பார்க்க ஆசையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வதற்கு
தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்னும் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய, உலகிற்கு கர்த்தரை காண்பிக்க நம்மிலே வல்லமை வேணும். அல்லேலூயா. மனிதனுக்கு உயிர் இருந்தோம் பலன் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? உயிர் இருக்குது, உயிர் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியவில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமை கர்த்தருடையது. தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். உம்மை பார்க்க, தேவனை பார்க்க யார் யார் ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் மேல் வல்லமை வந்து இறங்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய சத்தத்திலே தொனிக்கும் போது பெண்மான்களை ஈதம் பண்ணும், காதிய சோதாரங்களை மனாந்திரத்தை அதிர பண்ணும். ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டாகிறது போல இருக்கும். சீனாய் மலையில் ஆண்டவர் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். அப்படி உள்ளங்களில் எல்லாம் அதிர்ச்சி ஏற்பட்டது. எங்களோட கர்த்தர் பேச வேண்டாம், அந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியவில்லை, நீர் கேட்டு எங்களுக்கு சொல்லும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. தேவனை பார்க்க யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் அந்த வல்லமை வந்து இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு, பிளட் செக்அப் பண்ணிவிட்டு சொல்லுகிறார், அவங்களுக்கு இன்னும் குரூப் இல்லை, எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்படினாலே உங்களுக்கு சீக்கிரமாக நோய் வந்து அட்டாக் ஆகிறது. ஒரு சின்ன குழந்தை காத்தடித்து விட்டால் உங்களுடைய ஜுரம் வருகிறதுக்கு காரணம் என்ன என்றால் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொல்கின்றது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிக்கடி சோர்வு, அடிக்கடி பின்மாற்றம், அடிக்கடி தேவ சமூகத்தை மறக்கிறது, அடிக்கடி ஜெப வேளைகளை மறக்கிறது, வேதத்தை மறக்கிறது. நீ என்னுடைய வேதத்தை மறந்தபடினா நான் உன்னுடைய பிள்ளைகளை மறக்கிறது. இப்படியெல்லாம் வருகின்ற காரணம் என்ன? உடம்புல வல்லமை இல்லை, ஆத்மீகத்தில் வல்லமை இல்லை, கர்த்தருடைய வல்லமை இல்லை. வல்லமை இருக்குமானால் அவைகள் சகலவற்றையும் மேற்கொள்ளும். சாத்தான் கொண்டு வருகிற சகல கிரியைகளை அவைகள் மேற்கொள்ளுகிறதாக அவைகள் இருக்கும். இங்கே வல்லமை இல்லாவிட்டால் சத்துரு வீழ்த்திடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை நாம் நாட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேவனை பார்க்க உங்களுடைய ஜெப வேளைகளில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புங்கள். ஆண்டவரை பார்க்க யார் யார் விரும்புகிறார்களோ அவர் வல்லமையுடைய தேவன், மகிமையும் ஆட்சிமையும் மகத்துவம் உள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் என்று கண்டுகொள்வார்கள். சகைவு அப்படித்தான் பார்க்க விரும்பினான், அவர் ரட்சகர் என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் ஆண்டவரை தான் பார்க்க ஆலயத்துக்கு சென்றேன் என்கிறார், வல்லமை மகிமையும் கண்டேன் என்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசை அவடமாக இருக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வாக்கியத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது உணர்கிறேன். என்னுடைய வல்லமை இன்னொரு இடத்திலே போய் அவைகளை அங்கிருக்கிற கேடுகளை ரட்சித்திருக்கிறது, மாற்றி இருக்கிறது என்று அவைகளை காண விரும்பி இப்படி சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். சீடர்களுக்கு கூட அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு திரளான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் அவரை நெருக்கி கொண்டு போகின்றார்கள். போகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன ஒரு ஆள் தொட்டு, என்ன ஒரு ஆள் தொட்டுட்டு போகிறதே என்றார். சீடர்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தது, என்ன இவ்வளவு பேர் நெருக்கி கொண்டு போகும்போது என்னை ஒரு ஆள் தொட்டது என்று கடவுள் சொல்லுகிறாரே, இது என்ன? இன்றைக்கு அப்படித்தான் ஆவிக்குரிய மக்கள் அல்லாதவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பேசினால் விளங்காது, விளங்கிறது அரிது. அப்படினால என்னை ஒரு ஆள் தொட்டது, நெருக்கி இடிச்சு வரைக்கும் போகிறாங்க. ஆண்டவர் நடக்க முடியாம ஆண்டவர் சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை ஒரு ஆள் தொட்டது. அல்லேலூயா. ஒரு பெரும்பாடு உள்ள சரி 12 வருடமாக தன்னுடைய வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு பணங்களெல்லாம் செலவு பண்ணி வைத்தியர்களுக்கு செலவு பண்ணி வருத்தப்படுத்தப்பட்ட அந்த ஸ்திரீ ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணினார், என்னுடைய மனிதனால் எனக்கு ரட்சணியம் இல்லை, மனிதர்களால் எனக்கு குடம் இல்லை, இயேசுவை போய் நான் தொடுவேன் என்ற நிலையில் அவள் இயேசுவை போய் தொட்டாள். ஹல்லேலூயா. அந்த பெண்ணானவள் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அங்கிருந்து வல்லமை பாஸ் ஆயிற்று. இயேசுவை கண்டால், இயேசுவை தொட்டால்
அவரிலிருந்து வல்லமை வந்து அவளுடைய நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையை தீர்த்து போட்டது, வேதனையை அகற்றி போட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நீண்ட நாள் பின்பற்றி வருகிற இந்த விடுதலை பெற நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரே இன்று நான் உம்மை காண வேண்டும், இன்று உம்முடைய வல்லமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமை என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வாருங்கள். ஹல்லேலூயா, ஆசையோடு வாருங்கள். நீங்களுடைய வஸ்திரத்தின் தங்களை தொடங்கள், விடுதலை ஆகி, ஹல்லேலூயா, ஆண்டவர் விடுதலை ஆக்கி விடுவார் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த ஸ்திரீ இயேசுவை தொட்டால் இயேசுவின் சரீரத்தில் உள்ள வல்லமை புறப்பட்டு போய் அவளை குணமாக்கிட்டு அதை இயேசு உணர்ந்து இப்படி சொன்னார் என்று நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை உணர்ந்த பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இப்படி ஜெபம் பண்ணுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையுடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்னிலே வரும்போதுதான் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறபடியினால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னிலே இறங்க முடியாமல் என்னில் என்னென்ன தடைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருக்கிறதோ அதை நஷ்டமாக குப்பையாக எண்ணுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு சின்ன அலங்கரிப்பு, ஒரு சின்ன அழகை நம்மால் விட முடியவில்லையே. நாம் எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை அடைய முடியும்? ஜெபம் பண்ணிட்டாலும் கிடைக்க போறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தர வேண்டும் என்றால் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளாக ஆகி நாம் அந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தடையாக இருக்கிறவைகளை நீக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியாக என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நான் பெற்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை அவர்களே நிறைவேறப்பட்டது. அவர் கடைசியில் என்ன சொன்னார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளத்தை உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் தடுத்திருக்கிறார், ஒருவன் என்னை அசட்டை பண்ணாதிருப்பானாக, வருத்தப்படுத்தாதிருப்பானாக என்று சொன்னார் என்று வேதத்தில் நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசப்பட்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் இன்று என்ன பார்க்கின்றோம்? பரிசுத்தத்தில் பார்க்க ஆசையாக இருந்து வல்லமையும், அந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஏன் சொன்னார்? அவரை கல்லறையில் வைக்கும்போது அங்கே யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ராஜாவினிடத்தில் அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். எத்தர்களெல்லாம் நீதிமானே என்ன சொல்லுகிறார்கள்? எத்தர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லி அப்படினால அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டு சீல் வைக்க வேண்டும், சரியான காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு முத்திரை போட்டார்கள். அந்த கல்லுக்கு பெரிய கல்லை வைத்து, பாறாங்கல்லை வைத்து கல்லறை மூடி, நம்மிடத்துல தான் பிரேத குழி, அங்கெல்லாம் இந்த கல் குகையில் தான், அதாவது குகையில் கல்லறை வெட்டி அதில் வைத்து மேலே கல்லை வைத்து மூடி விடுவார்கள். ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் மக்பேலா என்றப்பட்ட பெரிய குகைகளை விலைக்கு வாங்கினார்கள். அந்த குகைக்குள்ளே உள்ள செல்பாக வைத்து அதிலே பாடியை வைத்து விடுவார்கள். அடிக்கடி போய், அதாவது அதற்கு மெடிசன் இட்டு அதில் பேட் ஸ்மெல் வராத அளவுக்கு உருவமாக இருக்கும்படி வைத்திருப்பார்கள். அடிக்கடி போய் திறந்து பார்ப்பார்கள். இப்படி அந்த கல்லறைகள் இருந்தது. இயேசு கல்லறைக்கு அப்படி செய்யப்பட்டது. 3ஆவது நாள் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினது. கல்லெல்லாம் காத்துல பட்டம் பறக்கிற மாதிரி பறந்தது, தூக்கி வீசப்பட்டது. போர் சேவகர் அவருடைய கையில் இருந்து ஆயுதம் ஒரு பக்கம், ஆளுநர் பக்கம் போய் விழுந்தார்கள். உயிர் எழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அடைய வேண்டும், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் காணுகிறோம். இன்றைக்கு அது தேவை. அருமையானவர்களே, தேசத்தில் பலவிதமான சட்டத்திட்டங்கள், கொள்கைகள், பலமான தீவிரங்கள் சாத்தானால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு அந்த வல்லமை நமக்கு வேண்டும். அல்லேலூயா, வல்லமை வேண்டும். இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அவரை பார்க்க ஆசையாயிருந்தேன், வல்லமை மகிமையும் கண்டேன்.
என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உடையவர் நமது மத்தியில் இருக்கிறார். செப்பனியா 3:17 வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். செப்பனியா 3:17 வாக்கியம். உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்ம நடுவில் மாத்திரமில்லை, நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். அதற்காக நமக்குள்ள இருக்க இந்த அறிவு நமக்கு வேண்டும். அதான் நான் சொன்னார், சகைவு இயேசுவை பார்க்கணும். அவர் எனக்குள்ள இருக்கிறார், அந்நிய பாஷை பேசுகிறார், என்னை அசைக்கிறார். நான் அவரை பற்றி அறியக்கூடிய அறிவு எனக்கு வேண்டுமே. அவர் எப்படிப்பட்டவர்? என்னோடு கூட இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்கிற தேவன் என்று வேதம் சொல்கின்றது. ஹல்லேலூயா. சகைவு அவரை ரட்சகர் என்று கண்டுகொண்டார். சங்கீதக்காரன் தாவீது ராஜா அவர் வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர் என்று கண்டுகொண்டார். 3வது சங்கீதம் 34:8 ஒரு வாசி. 34:8 வேகமாக. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவர் விரும்பினார். இவர் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார். இயேசு எப்படிப்பட்டவர் ருசித்து பார்க்க வேண்டும். இல்லையா? படித்து பார்க்கிறதல்ல, யாரும் சொல்லி கேட்கறதல்ல. அது ஒரு குறிக்கப்பட்ட அறிவு தான். சிலர் இன்றைக்கு நிறைய இன்டர்நெட்டில் இருந்து கொண்டு சனிக்கிழமை ராத்திரி இன்டர்நெட்டில் இருந்து செய்தி எடுத்து மறுநாள் சபைக்கு பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய நூல்களை படித்து அதிலிருந்து இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறவர்களும் உண்டு. இது ருசித்து பார்க்கிறது. ஹல்லேலூயா. ருசித்து பார்க்கிறவர் தான் முழு தன்மையும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள்? ருசித்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அதற்கு நிகரான டெஸ்ட், அதற்கு மாறான ஒன்றுமில்லை. அவ்வளவு மகிமை பொருந்திய தேவன். அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 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 அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகின்ற. இங்க பாருங்க, ஒரு மனிதன், மார்க்கு சுவிசேஷம் 10:17 வாக்கியம். ஒரு மனிதன் இயேசுவுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டவன், அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்க. நல்ல போதகரே, இவர் நல்ல போதகர் என்று கேள்விப்பட்டவர். நல்ல போதகர், நல்லவர், நல்ல போதிக்கிறவர், போதனையில சிறந்தவர், எதை கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லுகின்றவர், இவருக்கு நிகரானவர் இல்லை என்று கேள்விப்பட்டவர் வாலிபன் இயேசுவிடத்தில் அந்த நித்திய ஜீவன் பரலோகம் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன், அதை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரிடத்தில் கேட்டான்? நல்ல போதகர் இடத்தில். அதுமாதிரி அருமையான இன்று அநேக பிரசங்கங்கள் நடக்கின்றது. அதாவது படித்து பார்த்து சொல்லுகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பரலோகத்துக்கு போகிற வழியும் தெரியாது. ஆனபடினால யோசுவத்தில் கேட்டார்கள், பரலோகத்துக்கு போக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தடை இருக்கிறது, அந்த தடையை நீக்கினால் போகலாம் என்று சொன்ன போது அவன் அதை நீக்க விரும்பவில்லை. அவன் மிகவும் மனம் சடைந்து தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டான் என்று நாம் காணுகின்றோம். இல்லையா? இந்த கேள்விப்பட்டு படித்து வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எப்பொழுது ஆசீர்வாதமான வார்த்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு, இதனால் தான் உங்களுக்கு நன்மை இல்லை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக ஆக முடியவில்லை என்று சொன்னார். ஐயோ, இங்கே போனால் அதை விடு இதை விடு என்றெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று அந்த வழியை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் அவரை இயேசுவை நல்ல போதகர் என்று அறிந்திருக்கிறார்கள். நல்ல போதகர் என்று இன்றைக்கு எவ்வளவு பேர் பாடுகிறார்கள் பாருங்க, இயேசுவை பற்றி புகழ்ந்து. ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படினால ஆண்டவரை பற்றி நல்லவர் என்று அறிந்தவர்கள் உண்டு. நாம் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினமும் நாம் ருசிக்க வேண்டும். ஜெபங்களெல்லாம் ருசிக்க வேண்டும். அப்பொழுது அதாவது நாம் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதனால் கிராமத்தில் வளர்ந்தவங்க, அதில் இந்த ஊரில் சீனிக்கிழங்கு, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, கப்பக்கிழங்கு மரச்சீனி கிழங்கு இருக்குது, சீனிக்கிழங்கு என்று அது கொடியில் மேலே கொடியாக படரும், கீழே கிழங்கு வைக்கும். அது இந்த அதாவது பன்றிகள் அந்த ஊரில் இருந்ததுன்னா ராத்திரியே போய் உழுது அவ்வளோத்தையும் சாப்பிட்டு போயிடும். அது என்னதான் அடித்தாலும் சரி, என்னதான் கொடுமை பண்ணினாலும் சரி, ஆள்கள் தூங்குறாரும் போய் அது சொல்லுவாங்க, சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி அறுத்தாலும் நிற்காது.
செவி அறுத்து போட்டாலும் சரி, அது ருசியை டேஸ்ட் பார்த்து விட்டது அல்லவா, அங்கதான் பிரிக்கும். அதே மாதிரி இயேசுவை டேஸ்ட் பார்த்து விட்டார், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து விட்டார், எந்த சூழலில் அவர் நல்லவர் அல்ல கெட்டவர் என்று சொல்லவே மாட்டார்கள். யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை கூறவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படித்தான் பக்தர்கள் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அருமையானவர்களே, நமக்கு தேவன் நல்லவராக இருக்கணும். சங்கீதம் 73 முதலாம் அதிகாரத்தை முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே ஆசாப் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் தீர்க்கன் இப்படி சொல்லுகின்றார், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலவருக்கு அவர் நல்லவர் போல இல்லையே, இருதயம் சுத்தம் இல்லாதவர்களுக்கு அவர் நல்லவர் போல இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது கசப்பான ஒன்றை சாப்பிட்டு விட்டு சீனி அள்ளி வாயில போட்டாலும் கசக்கத்தான் செய்யும். அது இனிக்க, சீனி இனிப்பு தான், வாயில கசப்பு இருக்கிறது அல்லவா. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இருந்தால் கர்த்தர் நல்லவர் இல்லாத போல தெரியும். கர்த்தர் நல்லவர் என்று சுத்து பார்க்க நாம் விட வேண்டியதை விடணும், நீக்க வேண்டியதை நீக்கணும். நீக்கிவிட்டு தேவனே எனக்கு காண்பியும் என்றால் நிச்சயமாக காண்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த எத்தனை பேர் நீரே தெய்வமானால் எனக்கு தரிசனமாகும் என்று கேட்ட எத்தனையோ பேருக்கு இன்றும் கர்த்தர் தரிசனமாகிக் கொண்டிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர் மாத்திரமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். 1 பேதுரு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், ருசித்து பார்த்ததுண்டானால் என்ன செய்யணுமா? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று மாத்திரமல்ல, தயவுள்ளவர். தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகலமான துர்க்கணத்தையும் கபடத்தையும் ஒரு பெரிய பட்டியலை வாசுறோம். ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் விட்டு விட்டு எப்படி இருக்கணுமா? புதிதாய் பிறந்த சின்ன குழந்தை எவ்வளவுதான் அடித்து விட்டு அதனால முட்டாய் நீட்டினால் ஓடி வந்து வாங்கிட்டு மடியில் உட்கார்ந்து கொள்ளும். அப்படி பார்க்கிறோம் அல்லவா? நம்ம எத்தனை வருடமாக இருதயத்தில் பிணக்குள்ளவர்கள் இருப்போம், யோசித்து பார்ப்போம். அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கொள்வோம். இயேசுவை காண வேண்டுமா? இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகர் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? இயேசு வல்லமை மகத்துவம் மகிமை உள்ளவர் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்யணும் என்றால் நம்ம இருக்க துர்க்குணங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேலமான கபடு, வஞ்சகம், புறங்கூறுதல், இப்படிப்பட்ட இழிவான காரியங்களை அகற்றிவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வேதத்தில் கிடைக்கிற நேரங்களெல்லாம் வேதமும் கையுமாக இருப்போம். இது களங்கமில்லாத ஞானப்பால். இதை குடிக்கிறவர்களுக்கு நோய் இல்லை, இதை வாசிக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமுத்திரம் காணப்படுகிற நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாக்கியவான் யார்? பாக்கியவான் யார்? தேவனை யார் ருசித்து பார்க்கின்றார்களோ. இந்த ருசி உலகத்தில் வேறு எதை சாப்பிட்டும் இல்லை என்று நாம் காணுகிறோம். அவ்வளவு பெரிய டேஸ்ட் உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய சுவைமிக்க அவ்வளவு பெரிய தேவன் நம்ம ஆண்டவர். தேவ சுதத்தில் போய்விட்டாலே நமக்கு இன்பமா இருக்கும். தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதா இருக்கு. ஹல்லேலூயா, உம்மை தியானித்த உடனே எனக்கு இனிமையா இருக்குது, எனக்குள்ளே ஆனால் மூழ்கின்றது என்று பக்தர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அருமையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ருசித்து பாருங்கள். தடை கர்த்தர் தாய் உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடமையானவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ள தேவன். நம்முடைய தாய் தகப்பனோட இரக்கம் உள்ளவர், நமக்கு இறங்குகின்றவர், தயவுள்ள தேவன். நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உங்கள் இருக்கிற துர்ப்புத்திகள் இருதயத்தில் இருக்கிறவைகளை அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அவைகளை அகற்றிவிட்டால் நமக்கு எப்பவுமே தேவன் இன்பமானவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால
அந்த பிரகாரம் நாம் செய்வோமாக. நேரம் கடந்து விட்டு விடுகிறேன். தேவனுக்கு மகிமை. அப்படினால் கற்ற பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் கண்டுகொண்ட காரியம் என்ன? இயேசு இரட்சகர் என்பதை சகைவு கண்டுகொண்டார். தேவன் வல்லமையும் மகிமையும் உள்ளவர் என்பதை தாவீது ராஜா தெரிந்து கொண்டார். அதே சங்கீதக்காரன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, நல்லவர் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தயவு உள்ளவர். நாம் எத்தனை தடவை தவறு செய்துவிட்டு ஆண்டவரே என்று போனாலும் வாமகனே வாமகளே என்று சேர்த்துக் கொள்கிறார், தயவு பாராட்டுகிறார், அன்பு பாராட்டுகிறார் என்று வேதம் சொல்கின்றது. இப்படி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலேயும் நம்முடைய ஜெப வேளையிலே வெறுமையாக இல்லாதபடி இந்த ஜெபத்தில் நான் தேவனை பார்க்கணும், தேவனை பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமையை பார்க்கணும், என்னுடைய சரீரத்தில் உணரணும், மகிமையை காணும் சொல்லுங்க. அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவன் தருவார். அது தருவதற்கு முன்னாலே என்னென்ன தடையா இருக்கிறது விட்டுவிடு என்று சொல்வார். விட்டு விடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு மகிமை. கர்த்தராகிய தேவன் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 620201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.